கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். ரோமன் நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நம்ம பார்த்த அந்த காரியங்களை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். வாக்குத்தத்தமான வார்த்தை என்பது குறித்த காலத்தில் வருவேன், குறித்த காலத்திலே வருவேன் அப்படி சொல்வது யார்? குறித்த காலத்தில் வருவேன் என்று இங்கே வருகிறவர் சொல்லுகிறார். இப்போ குறித்த காலத்தில் வருவேன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை அல்லாவிட்டால் பிறப்பை காட்டுகிற விஷயம். அந்த விதமாக குறித்த காலத்தில் வருவேன் என்பது முதல் வருகையில் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாவது வருகையை குறித்தும் நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை நீங்கள் வாசிக்க முடியும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப பல இடங்களிலே நீங்கள் சொல்லி இருக்கிறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு திரும்ப திரும்ப அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் அவருடைய வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தம் என்று சொன்னால் முதல் வருகை பற்றிய வாக்குத்தத்தம், இரண்டாம் வருகை பற்றிய வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை இன்னொன்று நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தமான வார்த்தை என்று இங்கே சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னவென்றால் வார்த்தையானவர். அப்போ ஏன் அவருக்கு வார்த்தையானவர் என்று பெயர் வந்தது என்று கேட்டால், வாக்குத்தத்தமான வார்த்தை, அவரை குறித்து வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் அவருக்குள் அடங்கி இருக்கிற அப்படின்னாலே வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொண்டவர். வாக்குத்தத்தங்களின் வார்த்தைகளின் நிறைவேறுதலாக, அதற்கு மையமாக, இந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்கு அடிப்படையாக இருக்கிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் வார்த்தையானவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி என்றெல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் அந்த வார்த்தையை பற்றி பார்க்கிறோம். அதை நாம் அதிகமாக வேத வசனங்களிலிருந்து அலசி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அது ஆச்சரியமான விதத்தில் நமக்கு அது என்ன செய்யும் என்று சொன்னால், நமக்கு அது மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். தேவனுடைய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள ஒரு சாப்பாடு, நல்ல ருசியுள்ள சாப்பாடு சாப்பிடும் பொழுது எவ்வளோ ஒரு திருப்தி உண்டாகிறதோ, அதே போல வேதத்திலுள்ளதான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஒரு திருப்தி, ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. அதன் அடிப்படையில் இதை நாம் கவனமாக ஆராய வேண்டும். அதில் நாம் கவனமாக ஆராய்ந்தால்தான் நமக்கு அது புரியும், விளங்கி கொள்ள முடியும். அப்போது இதில் என்ன சொல்ல இருக்கிறது? வாக்குத்தத்தம் என்ன, எதை பற்றி சொல்லுகிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், அன்றியும் தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். அதன்படி இங்கே நம்ம அந்த குறித்த காலத்தில் தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவரால் அவர் மாம்சத்தில் என்ன செய்தார் என்றால் வெளிப்பட்டார். நல்லா கவனிக்கணும். குறித்த காலத்தில், அதான் நாம் ஏற்கனவே
நேற்றைய தினத்தில் பார்த்தோம், ஸ்திரீகளிடத்தில் அவர் தோன்றினவர். அப்போ ஸ்திரீகளிடத்தில் அவர் தோன்றினவர் என்று சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே இதை குறித்து கலாத்தியர் 4:5 பார்த்தோம். காலம் நிறைவேறின போது என்கிற வார்த்தையை, குறித்த காலம் என்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ இங்கே வெளிப்பட்டவர் யார்? தேவன். அப்போ தேவனே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லியிருக்கிற அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், 2 தெய்வம் கிடையாது, ஒரே தேவன்தான். ஒரே தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு வெளிப்படுதல். ஆவியாக இருக்கிற தேவன், மாம்சத்தில் இருக்கிற தேவன். அப்போது மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார்னு சொல்லும் பொழுது அவர் ஆவியாக எப்போ இல்லையா என்றால் ஆவியாக இருக்கிறார். அதே நேரத்தில் இப்போது மாமிசத்திலும் வெளிப்பட்டார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற அந்த ஏக தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த திருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உள்ள சத்தியங்களுக்குள்ளே நான் இப்பொழுது போகவில்லை. அது அல்ல நம்முடைய டாபிக். இப்போ இருந்தாலும் அதில் லேசாக ஒரு சில காரியங்கள் அங்குமிங்குமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தேவன் மாமிசத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆனால் அங்கே நாம் படிக்கும் பொழுது கலாத்திய நிருபத்தில் தேவனுடைய குமாரனை தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தமான வார்த்தை என்று சொல்லும் பொழுது முதலாவது என்ன அப்படின்னா, தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிறது. அது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. அது தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதை நம்ம 1 தீமோத்தேயு 3:16 நம்ம படித்தோம். அவர் எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டவருக்கு பெயர் என்ன? தேவகுமாரன். அதை கலாத்தியரில் நாம் உங்களுக்கு வசனம் சொன்னேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது தேவகுமாரன். இப்போ அடுத்தது 2வதாக இன்னொரு சொல்லுகிறேன். குறித்த காலத்தில் தேவன் என்ன செய்தார்? இந்த 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். நல்லா கவனிக்கணும். சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னால் இங்கே தேவன், நான் ஏற்கனவே சொன்னது போல மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்தாலும் தேவகுமாரனாக வெளிப்பட்டார். ஆனால் இங்கே இந்த வசனத்தில் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி இருக்கிறது. அதனுடைய தொடர்பான வசனமாக மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அங்கே என்ன வாசித்தோம்? எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு 22-23 படிக்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து அதனால தான் அவர் மனுஷகுமாரன் என்று தன்னை அழைத்தார். அப்போ அவர் தேவகுமாரனா? ஆம், தேவகுமாரன். அவர் மனுஷகுமாரனா? ஆம், மனுஷகுமாரன். ஆகவே குறித்த காலத்தில் அவர் மரியாளிடத்தில் பிறந்தபடியினால், மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தபடினாலே, பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தபடினால் அதை நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் என்ன செய்கிறீர்கள்? வாசிக்கிறீர்கள். அதை நான் ஏற்கனவே அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள்
திரும்பவும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஏன் ஆதலால் போட்டிருக்கு? மேலே 35ஆம் வசனத்தில் மேலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்போ இதே ஆதலால் என்கிறத மனுஷகுமாரன் என்னப்படுவார் என்பதற்கு நாம் பொருத்தமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மரியாளிடத்தில் பிறந்தபடினாலே ஒரு ஸ்திரீ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று நாம் பார்க்கிறோமே. ஆகவே மரியாளிடத்தில் இயேசு பிறந்தபடினால் ஒரு ஸ்திரீயினிடத்தில் தோன்றினவர். அதை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படிங்கிறதான வார்த்தையை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று மேலே உள்ள வசனத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ ஸ்திரீயின் வித்து, அப்போ அவளுடைய வித்து, அப்போ ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பார் என்பதை ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே தேவன் வாக்குத்தத்தமாய் சொல்லிவிட்டார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைங்கிறது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. திரும்ப 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 வேத புத்தகத்திலே முழுவதும் நம்ம பார்க்கிறது இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் தான், இந்த வாக்குத்தத்தங்கள் தான். ஆகவே பரிசுத்த வேதாகமம் வாக்குத்தத்தங்களின் புஸ்தகம். இந்த வாக்குத்தத்தம் அப்படி சொன்னாலே நாம் புரிந்து கொள்கிறது, நம்ம புத்தியில் புரிந்து கொள்வது எல்லாமே வேறே ஒன்றை தான் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பிரதானமானது என்னவென்று சொன்னால், தேவன் அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படி என்கிறது தான் முதலாவது இந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. தேவகுமாரனாக அவர் பிறப்பார் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. மனுஷகுமாரனாக அவர் இந்த உலகத்தில் பிறப்பார் என்பதும் அதில் அடங்கி இருக்கிறது. அதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்வது என்று சொன்னால், எபிரேயர் நிருபத்தில் 11ஆவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆவது அதிகாரம், எபிரேயரில் 11ஆவது அதிகாரம். எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் என்றால், இந்த 11ஆம் அதிகாரத்திற்கும் நம்ம ரோமர் நிருபத்தில் வாசித்ததான அந்த வசனத்தையும் ஒரு பக்கம் என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ள, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ரோமர் 9:9 சொல்லி இருக்கிறது என்ன? குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 11ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர் என்றால், விசுவாசத்தினாலே என்று சொல்லும் பொழுது நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்று தெரியவில்லை. இங்கே சொல்லப்பட்ட விசுவாசத்தினாலே என்று சொல்லி எதை விசுவாசித்தார்கள்? வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தமான வார்த்தையை விசுவாசித்தார்கள். இப்போ அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்று சொன்னால் எது என்றால், ரோமர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். குமாரனாகி இயேசு கிறிஸ்து சாராளுடைய அந்த வரிசையில் அவர் பிறப்பார்.
சாராளுடைய குமாரன் அல்லது மரியாளுடைய குமாரன் என்று அவர் பிறப்பார். ஆகவே குமாரனாக, தேவகுமாரனாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் அவர் வெளிப்பட போகிறார். அவருக்குள் நாம் எல்லாரும் சுவிகார புத்திரத்துவ அடைய போகிறோம், நம்ம எல்லாருடைய பிள்ளைகளாக மாறப்போகிறோம் என்கிற சத்தியம்தான் இதில் பிரதானமான சத்தியம். அது இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்று சொல்லும்போது இங்கே நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 11ஆம் வசனத்தில் எபிரேயரில் வாசிக்கிறோம், விசுவாசனாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க தக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். அப்போ இயேசுவின் பிறப்பை அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே அதாவது எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து எழுதுகிறார். விசுவாசித்து அவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? தேவன் இந்த உலகத்தில் அவர் பிறப்பார், அவருடைய பிறப்பை அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போ இன்னொன்றை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிறப்பை மாத்திரம் அல்ல அவர்கள் விசுவாசித்தது, மேலே நாம் வாசிக்கிறதான சமயத்தில் இன்னும் நம்ம அடுத்தது 11ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் அல்ல, அதாவது எபிரேயர் நிருபத்தில் 18வது வசனத்தில், எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடையே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன், நல்ல கவனி, வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை, அதைத்தான் பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறான் என்று எண்ணினான். அப்போ இது எதை காட்டுகிறது? உயிர்த்தெழுதலை நம்பினான். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது வாக்குத்தத்தம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவார் என்பது 2வது வாக்குத்தத்தம். ஆகவே பிறப்பின் வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, நாம் உயிர்த்தெழுதல் அந்த வாக்குத்தத்தத்தை, நாம் அவர் உயிர்த்தெழுவாருங்கிற வாக்குத்தத்தத்தையும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ அவர்கள் உயிர்த்தெழுவார் என்று விசுவாசித்தார்கள், பிறப்பார் என்று விசுவாசித்தார்கள். நாமோ பிறந்தார் என்று விசுவாசிக்கிறோம், உயிர்த்தெழுந்தார் என்று என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் அவர் பிறந்தார் என்கிறதை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, உயிரோடு எழும்பினார் என்பதையும் விசுவாசித்தால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அடுத்தது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பிறந்தார்கள். அப்போது இந்த சாராள் விசுவாசித்ததும் சரி, ஆபிரகாம் விசுவாசித்த விசுவாசத்தில் இனி 3வது ஒரு காரியம் இருக்கிறது. த தேர்ட் திங், 3வது, அதுவும் வாக்குத்தத்தம் தான். அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசித்த அதே காரியத்தை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலையும் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக என்ன செய்தார்? எண்ணினார் என்று சொல்லியிருக்கிறோம். இதை
நீங்கள் வேதாகமத்தை ரோமர் நிருபத்தில் படியுங்கள். ரோமர் நிருபத்தை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்வீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிடுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்திலே ஒரு பிரதானமான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், புறஜாதி இயேசு கிறிஸ்துவுக்குள் புறஜாதிகளின் ரட்சிப்பு, புறஜாதிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான் தேவனுடைய ஒரு பிரதானமான வாக்குத்தத்தம். அப்படி பிரதானமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், புறஜாதிகள் எல்லாரும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதை நீங்கள் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அது வாக்குத்தத்தம், மன வார்த்தை. இன்னும் நீங்கள் ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று மாத்திரமல்ல, பூமியுள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் என்கிறதை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் படிக்கிறீர்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இதுதான் வாக்குத்தத்தமான வார்த்தை. இப்போ வாக்குத்தத்தமான வார்த்தை என்று சொன்னால், இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதுலேருந்து எல்லாம் நம்ம என்ன விளங்கி, கிறிஸ்துவுக்குள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரையுமே, புறஜாதிகளையும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றப் போகிறார் என்கிறது தான் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்போ அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் இவைகளை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆபேல் முதல் இன்னும் அநேக நபர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆபேல் முதல் நிறைய பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே என்று சொல்லி ஆபேலை பற்றி பார்க்கிறோம், ஏனோக்கை பற்றி பார்க்கிறோம், இன்னும் கீழே நோவாவை குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், அப்புறம் மோசே ஈசாக்கை பற்றி குறித்து சொல்லியிருக்கிறது, யாக்கோபை குறித்து சொல்லியிருக்கிறது, மோசையை குறித்து சொல்லியிருக்கிறது. இப்படி அதுக்கு பிறகு பல நபர்கள் யார் யாரெல்லாம் என்று 32ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது பாராக்கை, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு என்பவர்களையும் தீர்க்க தரிசனங்களை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார் எபிரேயர் நிருபக்காரன். அதை சொல்லி முடிக்கும் பொழுது பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை எப்போதாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நானும் ரொம்ப காலமாக யோசித்து ஜெபம் பண்ணி அது எனக்கு இது புரியாத ஒரு புதிராகத்தான் இருந்தது. இதெல்லாம் செஞ்சோம். இந்த விதமாக நற்சாட்சி பெற்றும் விசுவாச மார்க்கத்தாராக இருந்தார்கள், விசுவாச வீரர்களாக இருந்தார்கள். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, சிங்குலரில் சொல்லியிருக்க, புளூரல் அல்ல, இங்கே சொல்லியிருக்க சிங்குலர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அது எது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெறவில்லை, நாம் சுதந்திரித்துக் கொண்டோம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபேல் முதற்கொண்டு தாவீது வரையும், அதுக்கு மற்றவர்களும்
பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒருவரும் அது என்ன செய்யவில்லை, பெறவில்லை. எந்த வாக்கு தத்தத்தை கவனித்து பாருங்கள். இங்கே ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை. அப்போ அதையும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் இப்போ வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசித்தால், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கோம் இது என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்க, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமற் போனார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அது எதை பற்றி சொல்லியிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் அங்கே எருசலேமில் இவர்கள் மேல் வீட்டறையிலே இருந்து இயேசு உயிரோடு எழும்பினதுக்கு பிறகு காத்திருந்தார்கள். அப்போ தான் பரிசுத்தாவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர். அது என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர்? அதை விளங்கிக் கொள்ளும்படியாக இன்னொரு வசனத்தை கூட நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவி ஊற்றுவேன். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தினுடைய விளக்கம் என்னன்னா, பரிசுத்தாவியானவர் அதற்கு முன்பு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அதுக்கு பிறகு, அதாவது இந்த உலகத்தில் பிறந்த பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினதுக்கு பிறகு அவர் உலகத்தில் இருக்கும் பொழுதே சொன்னார் பாருங்கள், நான் போவேனானால் தேற்றரவாளனை பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன் என்றார். அவர் வருவார் என்றார். அந்த வாக்கு அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் காத்திருக்கும்படி சொன்னார். அப்படி என்றால் அதுவரையிலையும் பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் அவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை, எல்லார் மேலும் ஊற்றப்படவில்லை. குறிப்பிட்டதான வேலைகளை செய்வதற்காக பரிசுத்தாவியானவர் வந்து அபிஷேகம் பண்ணினார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக அந்த பரிசுத்தாவியானவர் வந்தார். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அதே போல தீர்க்கதரிசிகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக, அவர்கள் மேல் தீர்க்கதரிசியாக அவர்கள் அபிஷேகம் பண்ணும்படியாக பரிசுத்தாவியானவர் அவர்களை வந்து அபிஷேகம் பண்ணினார். இப்படி எல்லாருக்கும் அந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கவில்லை. பரிசுத்தாவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் மாம்சமான யாவர் மேலும், யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னதின்படி பரிசுத்தாவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் பரமேறி போனதுக்கு பிறகு அவர் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தை இவர்கள் அவர் நிறைவேற்றும், அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று அவர் சொன்னதன்படி மேல் வீட்டறையில் போய் 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்த பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். எந்த வாக்குத்தத்தம்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னபடி அந்த 120 பேர் மேல் மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு இன்று வரையிலேயும் யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, இன்னும் எந்த ஜாதியான் என்று இல்லை, எல்லாருக்கும் பரிசுத்தாவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தாவியானவர் நம்மேல் அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே வாக்குத்தத்தத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தும், இவ்வளவு விசுவாசமெல்லாம் இருந்தும் பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த விசுவாசிகள், விசுவாச வீரர்கள் அதை அடையவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்ய போகிறேன். 13ஆவது வசனம். இது வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம்.
13ஆம் வசனத்தில் பாருங்கள், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள். அப்போ முதல்ல நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 39 படிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை இவர்கள் எல்லாரும் அடையாமற் போனார்கள் என்றால் அது எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் காணவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் காணவில்லை. அவர்கள் அந்த சம்பவித்த சம்பவத்தை நம்ம காணாவிட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம், நடந்த சம்பவத்தை கேள்விப்படுகிறோம். அவர் பிறந்த இடத்தை நம்ம பார்க்குறோம். அவர் உயிரோடு எழும்பினார் என்பதற்கு சான்றாக இருக்கிற கல்லறையை பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அடுத்தது மூன்றாவது, நான் சொன்னது போல புறஜாதிகளின் ரட்சிப்பை அவர்கள் காணவில்லை. புறஜாதிகளின் ரட்சிப்பு அது தேவனுடைய வாக்குத்தத்தம், அதை அவர் காணவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொன்ன பாருங்க, ஏற்கனவே சொன்னது போல, அதாவது வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக்கமான எண்ணிறந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிறது இந்த புறஜாதிகளினுடைய ரட்சிப்பை காட்டுகிறது. இதை விளங்கிக் கொள்ள நீங்கள் ரோமன் நிருபத்தை முழுமையாய் படியுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4-6 வரை உள்ள வசனங்களை சொன்னேன். ஆகவே அங்கே என்ன சொல்லப்பட்டு, அந்த வார்த்தை அவனுக்கு உண்டாகி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி இந்த வாக்குத்தத்தம் என்பது எல்லாவற்றையும், இந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை, தூரத்திலே கண்டு அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்படிங்கிற இந்த இடத்துல நான் உங்களுக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை, வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை ரோமன் நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கு இவ்வளவு நேரம் பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை குறித்து நாம் படித்தது மாத்திரம் போதுமானதல்ல. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசித்து நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பை அனுபவிக்கணும், அது உயிர்த்தெழுதலை அனுபவிக்கணும். அதே போல புறஜாதிகளின் ரட்சிப்பையும் நாம் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். இன்னும் இதோடு தொடர்புள்ள நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமாக கடைசியாக நிறைவேற வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இயேசு மறுபடியும் வருவார் என்கிற வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தமான வார்த்தை. அது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அதை நாம் விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி ஜீவித்தார்களோ அதே போல நாம் ஜீவிக்க வேண்டும். எப்படி ஜீவித்தார்கள் என்பதை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசியுங்கள். என்னென்ன காரியங்களை செய்தார்கள் விசுவாசத்தினாலே. ஆபேல் என்ன செய்தான், அப்புறம் ஏனோக்கு என்ன செய்தான், ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? வாக்குத்தத்தங்களை அவர்கள் அடையும்படியாக. இன்னும் விசேஷமாய் சொல்லப்போன இவள் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை வண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஆபிரகாம் கூடாரத்திலே குடியிருந்தான். அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு நேரம் முடிந்து விட்டது. அப்படிப்பட்டதான வாழ்க்கை நமக்கு இருந்தால் வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்பொழுது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால் குமாரனை பற்றியது. அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற அந்த சிலாக்கியத்தை பற்றியது. அதுதான் வாக்குத்தத்தம். குமாரன் பிறப்பார். அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி மகிமையிலே நாம் பிதாவினுடைய பிள்ளைகளாக நித்திய சுதந்திரத்தை பெறுவோம் என்பதுதான்
அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறதான இந்த வேத பாடங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட ஒவ்வொருவரும் பயனடையும்படி நீர் உதவி செய்யுங்க. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக நீர் எங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானித்த நம்முடைய தயவுள்ள தீர்மானத்தின்படி சித்தத்தின்படியாக எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டபடியே ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து எங்களை கற்றுக்கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா, அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியம்மில், நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனது
அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதா நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவேன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி